ஹாய் காய்ஸ், எங்கே போகிறோன்னா இப்போ வந்து நாங்கள் அகல் வாங்க போகிறோம். இன்றைக்கி கார்த்திகை தீபத்தில், அதனால் வந்து நாங்கள் அகல் வாங்க போயிட்டுருக்கோம். அகல் கடைக்கு போயிட்டு கிளைமேட் பாருங்க, மழை வேறு பெய்யுது. மழை வேறு பெய்யுது. நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் காலையிலேருந்து சும்மான்ட்டாங்க. காலையிலேருந்து சும்மான்ட்டு இப்போ தான் போயிட்டு அகல் வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்றாங்க. வந்து நான் என்ன சொல்கிறேன், மழை இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரம்பிச்சு ஜீப்பில் போயிட்டு அகல் வாங்கணும், இது வாங்கணும். அதை ஆஃப் பண்ணி அங்கே திருவண்ணாமலை ஜீப்பில் ஏற்றினா மட்டும்தான் இந்த வீட்டை சாமி கொடுப்பாங்க. எடு கொடை இல்லையாக்கா? அகல்லாம் வாங்கியாச்சு. போயிட்டு இன்னைக்கு சாமி அதுவும் வரும். எல்லாருக்கும் பாருங்க. ஆனால் இவங்க சாமி கும்பிட்றத வச்சு நம்ம ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை கடுப்பாக, அதாவது நம்ம நடந்தா அந்த பக்கம் போ. ஒன்றாய் குழுமி அந்த இறைவனுடைய பாதங்களில் சங்கமிக்கின்ற சரணடைகின்ற ஒரு புனித தருணத்தை தான் இப்போது நாம் பார்க்கிறோம். மிக மிக சரியாக 6 மணி அளவில் மலையின் மீதும் கோவிலிலும் அந்த அகண்ட தீபம் ஏற்றப்பட்ட போது அண்ணாமலைக்கு அரோகரா என்று அங்கே திரளாக வெடித்த அந்த சத்தம் விண்ணுலகையும் போய் எட்டிய ஒரு சத்தம். இந்த சிவமும் இந்த சக்தியும் இணைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் விளக்கேற்றுகின்றோம். ஏற்றிய இந்த தீபம் நம்முடைய இல்லங்களிலும் ஏற்றப்படுகிறது. அங்கே அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தீர்கள். நிறைய பேர் தங்களினுடைய கைகளிலே சின்னஞ்சிறு அகல் விளக்குகளை, தீபங்களை ஏந்தி கொண்டு அதையே தீப அலங்காரமாக அண்ணாமலையாருக்கு காண்பித்து வழிபடுவதை பார்த்தீர்கள். நெருப்பிலே பெரு நெருப்பு என்றும் சிறு நெருப்பு என்றும் எதுவும் கிடையாது. நெருப்பு தன்னுடைய சக்தியோடு, சத்தியத்தினுடைய வல்லமையோடு சுட விடுவதைத்தான் நாம் அங்கே பார்த்தோம். இன்றைக்கு இந்த மலையை பார்த்தவர்கள் இந்த திரை அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.